ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடுக்காக நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்தலாம். இது மூலமாக நீங்கள் இந்த வாரம் இன்றைக்கி யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே ஹார்ட் டமாட்டிபிள் அடிக்குது. இன்னையா நடக்குது, இதெல்லாம் நடக்குதா உண்மையா அப்படின்னு. அதுலேயும் அருண் பிரசாத் வந்து சௌந்தர்யா பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா சௌந்தர்யா வந்து எல்லாருமே ரோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, ஏங்க எல்லாம் பக்கா பிளானுங்க. நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் வந்து ரோஸ்ட்டுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்ததுக்கப்புறமா இவங்க ஒரு ரோஸ்ட்டுன்னு ஒரு டாஸ்க் ஏன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் அவங்கள வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ப்ரோவோக் பண்ணி அவங்கள பஸ்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க அடுத்தது அந்த ரோஸ்ட் டாஸ்கில் இவங்கள வச்சு செய்வாங்க. அப்போ தான் இவங்களால் ஃபீல் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை நைட்டு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்கன்னாரு. நம்மளுக்கு பகீர் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவகுமார் கிட்டே தீபக் வந்துட்டு மனசார என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அங்கே அவரும் அக்செப்ட் பண்ண மாதிரி பண்ணார். ஆனாலும் தீபக்கை பற்றி நிறைய இடங்களை வந்து தவறாக பேசுகிறதும், அதுக்கப்புறம் குறிப்பாக பெண்கள்கிட்ட கொஞ்சம் அத்துமீறி நடக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஜாக்லின் கட்டணத்தை போய் கிள்றது, அப்புறம் தர்ஷிகா கிட்ட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது முடி அப்படி பிடிச்சி இழுத்து வர்றாரு. பவித்ரா தோற்றதுக்கப்புறமா அவங்க போகிறாங்க, வாலண்டரா பிடிச்சி இழுத்து நீ வந்து நல்லா பண்ணாமல் இது பண்ணாமன்னு சொல்லிட்டு அக் பண்ணிவிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணுறாரோ. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. ஜெஃப்ரியை பற்றி லைட்டாக வந்து கொம்பு விடுறாரு இந்த சௌந்தர்யா கிட்ட. அவன் வந்து என்ன தான் அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும், உன்னை பர்மிஷன் கேட்டு அவன் பேசினாலும், உன்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் வெளியில் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அவன் கலாய்க்கும் போது அப்படின்ற மாதிரி பேசி, ஏன்பா என்னப்பா சிவகுமார்ன்ற பேரை சனின்னு மாற்றிப்போ போல இருக்கே என்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சகுனின்னு மாற்றிப்போ போல இருக்கே என்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சிவகுமாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தீபக் வந்து சாரி கேட்ட விஷயங்கள் உண்மையிலே வந்து மனசில் வந்து அப்படி டச்சபுளாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்னவனே இவர் வந்து பார்த்துட்டே இருக்கேன், இவர் ஏதோ கோவப்படுவாரான்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து தீபக் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரர், ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னவனே இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வாடா போட சொல்ல பற்றி அந்த உரிமையில் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் சாரி சொல்லிட்டு 100% சாரி கேட்குறேன், என்னை மன்னிச்சிருன்னார். அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டச்சபுளாக இருந்துச்சு. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் இப்போ சாரி கேட்டதுனால அடுத்த வாரம் இவரோட கேப்டன்ஷிப் சிறந்து விளங்குமா, இல்லைனா இவருக்கு வந்துட்டு சிவகுமார் வந்து இடையூறு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? முத்துக்குமார் தாங்க இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,08,220 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.75. இன்னுங்க 1,08,000 அப்பா சூப்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டாக வந்தவங்க 1 லட்சம்லாம் இல்லை, 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்கிட்டு போவாங்க. அர்ச்சனாக்குலாம் 2 லட்சம்லாம் ஈஸியாக வந்திருக்கு, பிரதீப்க்கு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அசீம்க்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு இந்த சீசனில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு 1 லட்சத்தை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சீசன் 8 வந்துட்டு ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு வெறுப்பு தான் நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரன் நேற்று வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தார். அதேமாதிரி ஜாக்லின் வந்துட்டு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. ஜாக்லின் அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஷாக்கிங்காக சர்ப்ரைஸ் ஆனது நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ஜாக்லினை ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவர் மைண்டில் வச்சுருக்காரு, ஜாக்லின்னு இப்படி பார்க்குறாரு. ஆனால் ஜாக்லின் தான் ஒரு சில நேரங்களில் வந்துட்டு முத்துக்குமரன் முதுகில் குத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க, அதுக்கப்புறம் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன். இவரை வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க. அது யார் நேற்று சொன்னாங்கன்றதை மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,496 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.03. சௌந்தர்யா நேற்று வந்துட்டு ஒரு பேட் டே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். நம்மளுக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வர வச்சு அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அநீதி அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது எப்படி அப்படின்னு இன்னொரு விஷயமும் அது ஆங்கிளாக யோசிச்சு பார்த்தா சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓட்டே வரதில்லை சௌந்தர்யாவுக்கும் சிவகுமாருக்கும். ஒருவேளை இந்த ஓட்டிங் பேங்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேணுட்டுமே பிக் பாஸ் வந்து இந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்து அப்படி ரோஸ்ட் பண்ணால் தான் மக்கள் மத்தியில் சௌந்தர்யா மேலே ஒரு பாவம், ஒரு சேட்னஸ், ஒரு வருத்தம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு காரணத்துக்காக இதை கொடுத்துருப்பாங்களோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? எனக்கு அது மாதிரி தோணுச்சு. அதை தான் வந்து அருண் பிரசாத்துக்கு தோணுன மாதிரி சொன்னார். உங்களுக்கு அது தோணுதான்றதை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அந்த நிற்க வச்சு அந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்க கால் மேலே காலை போட்டு பண்ண விஷயங்கள் ப்ரோவோக் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள்.
மூணாவது பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 44,778 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.83. விஜய் விஷாலை இவங்க வந்து அந்த நிற்க வச்சு உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா என் முன்னாடி கலாய், அது என்ன நான் இல்லாத நேரத்தை கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் இப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படி கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி வந்து போட்டு கொடுத்துட்டாப்புல. சரி நல்ல வேலை பண்ணப்பா, சூப்பர்ப்பா. இப்போ எனக்கு என்ன ஒருனா அங்கே அவங்க வந்து தரமாக கேள்வி கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஏன்னா இவங்க இல்லாத நேரத்தில் இவர் பண்ணது தப்பு. இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம ஹோஸ்ட்டு கேட்டுருக்கணும், அவர் பேசாதது தப்பு. அதனால் இவங்களே தட்டி கேட்டாங்க சரிங்களா. ஆனால் இதை வந்துட்டு வச்சு என்ன பண்ணிட்டாரு விஜய் விஷால், நான் நின்றுல உனக்கெல்லாம் நின்று வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்லி உட்காந்து பண்ணார். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. விஜய் விஷாலோட தரத்தை வந்து அங்கே வந்து ரொம்ப கேவலமாக காமிச்சது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா விஜய் விஷால் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம். அடுத்தவங்களை ரொம்ப கேவலமாக பேசுவார், ரொம்ப மட்டமாக பேசுவார். ஒரு இடத்துல வந்துட்டு முத்துக்குமார் நான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அதுக்கு இது வரைக்கும் நீதியே கிடைக்கல. முத்துக்குமாரை செருப்பு கட்டி அடிங்க அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய வார்த்தை. இது வரைக்கும் அதை பற்றி யாருமே கண்டுக்கவும் இல்லை. சௌந்தர்யாவை மாக்கியம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனாலும் விஜய் விஷாலை யாருமே தட்டி கேட்கல. இன்றைக்கி வந்துட்டு அவங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக உக்காந்து அவ்வளோ அசிங்கப்படுத்துறது, அதில் வந்து ரொம்ப தப்பு. இதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. பட் இவங்களும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, என்ன நடக்க போது தெரியல. சரி பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,973 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.9. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான ஒரு கண்டஸ்டன் தான், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து எல்லோரும் கலாச்சாரத்தை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணாங்க. இன்னொன்று எனக்கு இந்த ஃபுல் எபிசோடில் வந்துட்டு எல்லோரும் ரோஸ் பண்ணதெல்லாம் காமிச்சாங்க. முத்துக்குமார் ரோஸ் பண்ணதை காமிச்சாங்க, தீபக் ரோஸ் பண்ணதை காமிச்சாங்க, விஜய் விஷால் வர்ஷினி பேசுறதுல ஃபுல்லாக காமிச்சாங்க, சாச்சரா பேசுறது ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சாங்க. நம்ம ஜாக்லின் பேசுறது ஏன் காமிக்கல நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த சேனலே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு பச்சையே தெரியுது. இப்போ ஜாக்லினும் அந்த ரோஸ் பண்ண விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பேசுனாங்களோ அதை வந்துட்டு இங்கே வந்து ஜாக்லினுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக போயிருன்றது காரணத்துக்காகவே அங்கே காமிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் பேசின விஷயங்கள் காமிச்சது ஏன் அவங்கள காமிக்கலன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சில இடங்களில் வந்துட்டு இந்த நாட்டாமல் பண்ணுற விஷயங்களை அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும். ஆனால் நேற்று சௌந்தர்யாவுக்கு வந்து அழுகும்போது யாருமே கூட நிற்கல. இவங்க ஒரு நட்பாக போய் நின்னது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிவகுமார் கிட்ட தேவையில்லாமல் ரொம்ப இவங்களும் இடம் கொடுக்குறாங்களோ அது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வேறவே வெடிச்சிருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதை அவங்க தான் பார்த்துக்கணும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம் அப்புறமா தோணுச்சு. ஏன்னா வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, ராணவ் 5வது பிளேஸில் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,642 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.82. ஸோ ராணவ் இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக ராணவ் பேர் 3-4 பேர் சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா என்னப்பா அவர் உட்காந்தாரு, பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, ஒரு சில டைலாக்லாம் சொன்னார், ஓகே நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தீபக்கு இருந்தார், சூப்பராக பண்ணார். ரயான் இருந்தார், ரயான் பேர் யாருமே சொல்ல. ரயான் வந்து தான் ஒரு மந்திரியாக வந்து அவ்வளோ அழகாக பண்ணார். முத்துக்குமரன் பண்ணார். சரி, அவரை ராணுவ கம்பேர் பண்ணுவோம். அருண் பிரசாத் நல்லா பண்ணார். ஜெஃப்ரி சூப்பராக பண்ணார். ஜெஃப்ரி பேரை யாருமே சொல்லவே இல்லை. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ராணுவ பேரை வந்து 3-4 பேர் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராணுவ வந்துட்டு சூப்பராக கலாச்சார். அவருக்கு அவ்வளோ காண்ட் இருக்குது. ஒரு வாட்டி ஜாக்லின் கிட்ட சொல்லுவார் பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக்லின் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணுற டாஸ்க்கு, நீங்கள் கொடுக்குற டாஸ்க் கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யாவரை. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறமா யோசிக்கிறேன் வேறு நான் என்ன சொல்கிறதுன்னு. சரி, சிவகுமாரை கலாயங்க அப்படின்னா ஆனந்த் என்ன சொன்னாங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து உங்களோட கதாபாத்திரத்தில் வாங்க, ஆல்ரெடி நிறையா கதாபாத்திரம் பண்ணிட்டீங்கன்ட்டு டைலாக் டெலிவரியில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா டைலாக் எதுவும் ஞாபகம் இல்லை அவருக்கு. அதுவும் தமிழில் பேசணும்னா தத்தக்கு பத்தக்கு தான் போகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு பாருங்கன்னா எப்படி வந்துட்டுருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, இவர் இப்போ 5வது பிளேஸில் இருக்க அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார கேட்டீங்க கண்டிப்பாக கிடையாது. ஆனாலும் ஓட்டு வந்துச்சு. அதான் மக்கள் வந்து ஒரு வாட்டி ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழக்கமாயிடுறாங்க. அவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு அழகு பார்க்கணுன்றது மக்களுக்கு தோணுது. என்ன பண்ணுறது. சரி பார்ப்போம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 33,076 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.26. ஸோ அருண் பிரசாத் நேற்று சூப்பராக ஒரு விஷயம், சௌந்தர்யாவை பற்றின விஷயம், ரகசியத்தை உடைச்சார். என்னங்க நீங்கள் அவங்க அழகாக பிளான் பண்ணி சூப்பராக வெள்ளிக்கிழமை நைட்டு அழகாக எல்லாரையும் கலாய்க்க வச்சு அழுதாங்க பாருங்கள். இது நாளைக்கு எப்படி ஹைலைட் ஆக போகுது பாருங்கள். எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க உங்களை வச்சு கேம் விளாட்றாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்கள வந்து எல்லாருமே கத்திக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அவங்கள கத்தலை, உங்களை அவங்க கத்த வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனாலும் அருண் பிரசாத் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விஷாலுக்கு சொம்பு தூக்குற விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணணும். எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் யாருப்பா, விஜய் விஷால். சரி, நல்லா யாருப்பா பண்ணது, விஜய் விஷால். சரி, உங்களுக்கு யாரப்பா பிடிக்கும், விஜய் விஷால். என்னையா இது, உங்கள் வீட்டில் கரண்ட் பில் யாருப்பா கட்டுறது, விஜய் விஷால். உங்கள் வீட்டு ஓனர் யாருப்பா, விஜய் விஷால். இப்படி சொல்லுவார் பொழுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னொரு தனியாக தெரிவான்றது என்னோட கருத்து. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,055 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.28. ஸோ பவித்ரா நேற்று வந்துட்டு ஜஸ்ட்டில் வந்து கேப்டன்ஷிப் போச்சு. இல்லைனா
கண்டிப்பாக அவங்க கேப்டன் வந்திருப்பாங்க, ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. பட் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் போயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதேமாதிரி ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தப்பாக போகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கிட்ட பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா முத்து இன்னத்தை கிழிச்சான்றாங்க, அப்புறமா ஜாக்லின் என்ன கிழிச்சாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் அப்போ என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்துட்டு இந்த கூன் மாதிரி வளைஞ்சி பண்ணாங்க ஒரு விஷயம், அது நல்லாவே இருந்துச்சு, பாராட்டுகள் தான். ஆனால் அந்த விஷயத்தை அவங்க பண்ணலன்னா, ஸோ அந்த விஷயம் பண்ணதுனால அவங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டா அப்போ எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கக்கிட்ட நிறைய தப்புகள் இருக்குது, சரிங்களா? அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அசால்ட்டாக வந்து டப்புன்னு இவங்க என்ன தக்கிழிச்சாங்க அவங்க என்ன தக்கிழிச்சாங்கன்னு பண்ணதெல்லாம் சரியில்லை. அதேமாதிரி எனக்கு பவித்ரா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே. ஆனால் இந்த எப்போ வந்துட்டு இந்த ஜெஃப்ரிக்கு வந்து 100 தோப்புக்கானத்தை வந்துட்டு வேணும்ட்டு அவங்க போட சொல்லும்போது, ராணியாக இருக்கிற சாச்சாமா சொல்லும்போது இவங்க அதுக்கு வந்துட்டு கீழே நல்லா உட்காந்து போடுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுலேருந்து எனக்கு அது மனசுக்கு படலை. ஏன்னா அது வந்து மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்றது என்னோடய கருத்து. ஆனாலும் அவங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக இதை இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும். உங்களுக்கு தோணுச்சான்ற சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பற்றி நான் தர்ஷிகா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,266 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.01. நேற்று தர்ஷிகா வந்துட்டு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, வேணா எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னாங்க. செம்ம காண்டாயிட்டாங்க, நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தர்ஷிகாவை. ஒரு மரியாதை வேணாம், ஒரு வயசில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது தீபக் வச்ச ஆப்பு. தீபக் வந்துட்டு கிபி 1945 கலாச்சிருக்காரு அந்த வீட்டு பணி டாஸ்க்கு. அதை இப்போ வண்டி போட்டு இழுக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை. சரி நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இழுத்து விடுவோம்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிற பாம்பத்துக்கு வேட்டில் விட்டானான்ற மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு அவருக்கும் அசிங்கம், யார் சிவகுமாருக்கும் அசிங்கம். அதுக்கப்புறம் சிவகுமார் கிட்ட போய் சொல்கிறாங்கண்ணா அவர் அப்படி பேசிடக்கூடாதுண்ணா. சரிம்மா, அவர் பேசுகிறன்னைக்கு நீ இதை பண்ணியிருக்கலாமே. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சிவகுமார் மேலே ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அண்ணன் தங்க எல்லாமே ஓகேண்ணா, பேசும்போது நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானே. அங்கே விட்டுட்டு ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3வது வாரம் கேட்குறீங்கன்னா உங்களோட இன்டென்ஷன் என்ன? ஸோ இதனால தான் தர்ஷிகாவை யாருக்குமே பிடிக்க மாட்டுது. ஸோ அதுக்கப்புறமும் தர்ஷிகா கிட்ட வந்து தீபக் வந்துட்டு ஒரு மனிதாபிமானத்தோடு சொல்கிறார், நீ ஏமா அந்த மாதிரி சொன்ன அந்த பையனை அந்த சிவகுமார் அப்படின்னா உங்களுக்கு குத்து தான் கேட்குறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா மஞ்சரிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா கரெக்டாக வந்தார், யாராவது வந்தாங்களா என்கிட்ட, அவர் வந்திருக்கான்னா அவர் குத்தி இருக்குது, அதனால தான் நான் சொன்னேன். எவ்வளோ வன்மங்கள் பாருங்கள். ஆனால் அவர் வந்து டீசெண்டாக சாரி கட்டு போயிட்டார். உங்களுக்கு தர்ஷிகாவோட கேம் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்துட்டாங்க. ஏப்பா நேற்று சாயங்காலம் வந்துட்டு நைட்டு ஓட்டுங்க நல்லா சஸ் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9வது பிளேஸ் வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,925 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.93. ஸோ வர்ஷினி செம்ம அடி இருக்குது இன்றைக்கி, கொஞ்சம் நஞ்சு அடி கிடையாது. ஏன்னா சௌந்தர்யாவை கலாய்க்க சொல்லி ஒரு இது சொன்னால் அதுக்கு இப்படியா அந்த ஹச்சு நாய் ஒன்று இருக்கும் பாருங்க, பொம்மேரிய நாய், அது என்ன ஒரு நாய் அது, அந்த நாய் கலைக்கிற மாதிரி இருக்கும். அருண் சடாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல பஸ் அவுட் ஆகி. அது தேவையில்லாது தான், தேவையில்லாமல் அருணை வந்து அவங்க கலாச்சாங்க. ஆனால் அதுக்கு அந்த நாய் மனுச்சு உங்க குரல்ட்டாங்க. இதில் எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை. என்ன தான் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலும் ரோஸ் பண்ணுங்க சொன்னாலும் இதுக்கு இப்படியே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குன்றாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னமோ இவங்க எல்லாத்தையும் கிழிச்ச மாதிரி இவங்களோட இது போய்ஸே வந்துட்டு கேவலமாக இருக்குது. ஒரு வீக்லி டாஸ்கில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா? ஆனால் அவங்கள கூட வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஜாக்லின் சொல்கிறாங்க, கொடுமை. அதனால தான் அவங்களுக்கு ஏறிக்கிச்சு. சரி நம்ம நல்லா தான் பண்ணுறோம் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களை வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை சேஃப்க்கு விளாட்றதுக்கு, சேஃப்க்கு விளாட்றதுக்கு, அதனால் உன் பேரை சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு அதையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் வந்துட்டு சூப்பராக வந்துருப்பேன். அவங்களுக்கு நினப்பு நல்லா பண்ணியிருக்கிறதா. ஏமா நீ வேறு கடுப்பேற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,922 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.93. ஸோ அதாவது 3.93ன்றது ஒரு 3-4 பேர் வாங்கியிருக்காங்க ரயான். ஸோ ரயான் பற்றி சொல்லி ஆகணும். இந்த வாட்டி கண்டிப்பாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாராவது ஒருத்தங்க ரயான் பேர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ரயான் வந்து வீக்லி டாஸ்க்கில் சூப்பராக பண்ணார். பட் யாருமே சொல்கிறதுக்கு மனசே வரல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்னுமே வந்துட்டு ஓப்பன் அப் ஆகிற விஷயங்கள் பெருசாக வரல. இந்த வீக்லி டாஸ்க்கை கரெக்டாக போட்டார். அதேமாதிரி அவர் வந்து இந்த சௌந்தர்யா கிட்டேருந்து விலகி இருந்தால் அவருக்கு நல்லது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 11வது பிளேஸ் பற்றி ஆனந்தி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,919. அதாவது இவங்களுக்கு ரயானுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு 3 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா 3.93% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆனந்தி கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் போனது எனக்கு என்னை கேட்டிங்கன்னா ஆனந்தி போயிடுது. ஆனால் நல்லது, ஏன்னா அவங்க கிட்டேருந்து கேமு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே அவங்க கிட்டேருந்து நம்ம கேமும் வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் சௌந்தர்யா போட்டு போலந்தாங்க. ஏம்மா நீ வந்துட்டு பேசுறது வளவலன்னு பேசுகிற, எனக்கு பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது, காது அப்படியே வலிக்குது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை என்னன்னா இன்னொன்று, இன்றைக்கி வந்துட்டு ரோஸ்ட்டுன்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ரோஸ்ட்டே பண்ண தெரியாத மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதே அந்த இடத்துல சிவகுமாருக்கு பதில் முத்துக்குமார் இருந்தால் விட்டுருப்பாங்களா? என்னம்மா பேசியிருப்பாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. கலாச்சி தள்ளி பிக் பாஸ்லாம் தூங்க போயிருப்பாங்க, இவங்களாம் தூங்க இருப்பாங்க, இவங்க தனியாக பேசிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்னு.
இன்னமும் இப்போ வந்து சிவகுமார் இருக்கிறனால அப்படி வந்துட்டு அப்படியே பச்சை குழந்தைங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அது எல்லாம் நடிப்பு ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இவங்க ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாச்சனா, திரும்ப சாச்சனா லாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,829 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.91. ஸோ ஸோ சாச்சனா பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள். பேச்சு போகும்போது செம்மாடி வாங்கிட்டு தான் போகிறாங்க இவங்ககிட்ட, விஜய் சேதுபதி அவர்கிட்ட. அவர் அடித்தார்னா அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஹோஸ்ட், இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு செம்ம ஃபேவரிசம் பார்க்குற ஹோஸ்ட்டாக தான் இருப்பார். ஏன்னா ஓரளவுக்கு தான். இவங்க இன்றைக்கெலாம் பைத்தியக்காரமாக இருந்துச்சு உன்னோட இதுன்றாங்க, சௌந்தர்யா பார்த்து லூஸ் மாதிரி பண்ணுறேன்றாங்க. உன் வன்மத்தை காட்டுறதுக்கு இதுவா, உன் வைத்தறிச்சலை காட்டுறதுக்கு இதுதான் டாஸ்க்கா, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை வந்துட்டு நீ காப்பி அடிக்கிற அப்படின்றாங்க. கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா எம்மா 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 எனக்கு செம்ம வேண்டாயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நைட்டு வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசுகிறாங்க. முத்துக்குமரன் நீங்களும் நானும் தான் வந்து சிங்கிளாக வந்து விளாட்றோம், யாருமே டீம் இல்லாமல் அப்படின்னு. ஆனால் அங்கே வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர் யாருமான்னு கேட்டால் ராணுவ சொல்கிறாங்க. இவருக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னு இந்த பொண்ணு நம்மக்கிட்ட அப்படி சொல்லிச்சு, இந்த பக்கம் இந்த மாதிரி சொல்லுதுன்னு. ஏன்னா முத்துக்குமரனை பற்றி எல்லாருக்கிட்டே வந்து தப்பாக சொல்கிறதுனால இங்கே வந்து முத்துக்குமரன் சொன்னால் எல்லாருக்கும் டவுட் வந்துடும்ல. எல்லாரும் சமாளிக்கிறத விட முத்துக்குமரனை ஈஸியாக சமாளிச்சிடலாம். அண்ணன் சொன்னால் அவர் மடங்கிடுவார், மற்றவங்களை நம்ம சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிட்டு கிளவருமா. ஆனால் நீ இந்த வாரத்தோட நீ வெளியே போயிடுவேன் அப்படின்றத மக்களோட கருத்தாக இருக்குது. இங்கே ஓட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக சிவகுமார் இருக்காப்புல, அவர் ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி காலர் தூக்கி உட்காந்துட்டுருக்காரு. முடிஞ்சால் தொட்டு பார் அப்படின்னு தொட முடியாது, அடுத்த வாரம் தொட்டுருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,55,623 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக சாச்சனா தான் போக போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாச்சனா, ஆனந்தி, ரயான், வர்ஷினி வெங்கட் இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கீங்க. கரெக்டாக 75 ஓட்டு, அந்த 1லேருந்து 75 ஓட்டுக்குள்ளே தான் மாறி மாறி வராங்க. ஸோ யார் வேணால் வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் அதிகப்படியாவது சாச்சனா போகிறது வாய்ப்பு இருக்குது. என்னையை கேட்டிங்கன்னா பர்சனலாக வர்ஷினி வெங்கட் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வர்ஷினி வெங்கட் கிட்ட சுத்தமாக கேமே கிடையாது. அதனால் அவங்க பேரில் வேணால் மற்றவங்களாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.